பேசுறதுக்கு அந்த நாளைக்கு இடமே இல்லை. குர்ஆன்ல சொல்றானே, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அங்க பேசுறதுக்கு வழி இல்ல. லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான். ஒரு பேச்சுக்கு வச்சு கொண்டா மனிதன் இப்படி சொல்றான், மலக்குமார்கள் நாங்க செய்யாத ஒன்றை எழுதிக்கிறாங்க, நாங்க செய்யாத ஒரு வேலையை அவங்க தீமையாக பதிவு செஞ்சு வச்சிக்கிறாங்க என்ற ஒரு பேச்சுக்கு வச்சா பேசுறதுக்கு வழி இல்ல. குர்ஆன்ல சொல்றானே, லா யதகல்லமூன், ஒருத்தருக்கும் அங்க பேசலா. யார் ரஹ்மான் அனுமதி கொடுத்தானோ, யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ, அதுவும் எப்படி வாயால பேச மாட்டாங்க. வகால சவாபா, சரியான சொல்ல நேர்த்தியான சொல்லத்தான் பேசவும். வாய்கள் முத்திரையிடப்பட்டிருக்கும். இப்ப என்ன நடக்கும்? யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டப்பட்டதுக்கு பின்னால வகால சவாபா, சரியான சொல்ல எது பேசும்? வாய் பேசாது. வாய் பிழைய சொல்லுது, வாய் பொய் சொல்லுது. அதால் அல்லாஹ் வாய்க்கு முத்திரை இட்டதுக்கு பின்னால துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேச ஆரம்பிக்கும்.